வெறும் சுயநிதி பிரிவு மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ 3 வருஷமா அட்மிஷனே போடல அவங்க. அரசு உதவி பெறும் பிரிவுல அவங்க அட்மிஷனே போடல. போடாது மட்டுமில்ல, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே நிறைவேற்றாமல் ஒரு அவமதிப்பை செய்து நடவடிக்கையில ஈடுபட்டுட்டு தைரியமா போய் நீதிமன்றத்திலேயே நாங்க சரண்டர் பண்ணா அரசை ஏத்துக்கணும்னு உத்தரவு கொடுங்க உத்தரவு கூட வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த அளவிற்கு டிபி ஜெயின் காலேஜ் நிர்வாகம் வந்து கண்ணுக்கு தெரிந்து, ஆக அது அரசு உதவி பெறும் பிரிவு இருக்கிற நேரத்தில் அரசு உதவி பெறாத பிரிவுகள் இருந்த போது அன்எய்டட் செல்ஃப் ஃபைனான்ஸ் சுயநிதி பிரிவு இருக்கும், ஏன் திறந்த நம்ம கேட்கவே இல்லை. நம்ம விட்டோம். அரசு உதவி பெறும் பிரிவுல அரசு உதவி பெறும் அந்த நிர்வாகம், அந்த நிர்வாகத்தோட அவங்களுக்கான இடம் அவங்க வந்து நடத்திட்டு போட்டோன்னு விட்டோம். இன்னைக்கு என்னாச்சு? சுயநிதி பிரிவு அழிஞ்சு போகல, சுயநிதி பிரிவு மட்டுமே இருக்கும், அரசு உதவி பெறும் பிரிவு இல்லாம போயிடும். இன்றைக்கு டிபி ஜெயின் காலேஜுக்கு எந்த நிலைமையோ அந்த நிலைமை தான் நாளைக்கு எதிர்காலத்துல இது போல் இன்னொரு அரசு பள்ளியிடம், அரசு பள்ளிய இன்னொரு தனியார் பள்ளியிடம் நீங்கள் ஒப்படைத்தால் அந்த நிலை வருவதற்கான எல்லா கூறுகளும் இருக்கிறது. இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தின் ஒரு கூறு என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய மரபை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுப்பது மட்டும்தான் ஒரு மக்களாட்சி மாண்புக்கு, ஒரு குடியரசுக்கு, ஒரு ஜனநாயக அணுகுமுறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்.